வணக்கம் guys, welcome back to another reaction video on my channel. Vamos brincar, baby. ரெட்ரோ படத்தில் த மோஸ்ட் லெவபிள் சாங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜூக் பாக்ஸ் வந்ததுலேருந்து எதற்காக மறுபடி அந்த பாட்டு தான் வந்து ஒரு மாதிரி வந்து ஹார்ன் பண்ணிச்சு தியேட்டரில் பார்க்குறப்பையும் சரி. ஸோ அந்த பாட்டுக்கு வந்து மேல் வெர்ஷன், அதாவது ரெட்ரோ சைட் பின்னு வந்து சனா சொல்லியிருந்தார்ல, அதுதான் ஆனந்த் சார் வந்து பாடினது. இதில் வந்து இது ஒரு வீடியோ சாங், அன்சீன் ஃபுட்டேஜோட வெளியாக்கியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு வந்து இன்னும் எப்படி உருக்க போகுது அப்படின்ட்டுன்னு ஆவலாக இருக்கேன். அதே மாதிரி அன்சீனில் வந்து அண்ணனோட பூஜா ஹெக்டே அவங்களோட கெமிஸ்ட்ரி அதெல்லாம் எப்படி இன்னும் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ். இந்த மியூசிக் தான் பார்த்து மாட்டிக்காதானே. பூஜாவை தேடி போறாரு போல. கூஸ் பம்ஸ்லாம் அந்த மியூசிக் எனக்கு. எஸ், ருக்மிணி. எதற்காக மறுபடி விழியில் விழுந்து வழிந்தாள், எதற்காக மறுபடி அவளை மறந்த மனதை கடந்தாள், அழையால் நாளிதா அவளால் புண்ணானதா, கண்ணிலே எல்லாத்தையுமே இமோட் பண்றாரு. Heaven. இந்த ஷார்ட் ட்ரெய்லர்ல ஏதோ ஒன்று வந்துச்சு தானே? எஸ் எஸ். நீ கேட்ட புன்னகை உன்னோடு போனதே, வா இந்த கட்டம். மின்னலை களவாடி போனதே, கண்ணாடி ஒன்றுதான் சிரிப்போடு பார்க்குதே, நகையாடி தீர்க்குதே, தேளாக நாள் மாறுதே. காதல் நதியில் ஓரலையென ஆடி மகிழ்ந்தேன், ஞானக்கரையில் வந்தெழுந்த அந்த ஒரு ஏக்கம் வந்து பாட்டுலையுமே கேட்குது. அவரோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகா அது வந்து வெளிக்கொண்டு காட்டுறாரு. என் விவாதமே முன் விலாசமேவதை, நான் இன்று இல்லையே முகமூடிதான் இது, நீ பார்த்த பால் நதி நீர்வீழ்ச்சியானது.
சந்தோஷ் நாராயண் மியூசிக். எதற்காக மறுபடி? உண்மைக்கே சொல்லப்போனால் எப்படி வந்து ஃபீமேல் வெர்ஷன் புண்ணியா பண்ணாங்கள்ல, அந்த வெர்ஷன் வந்து எப்படி ஒரு மாதிரி ஹார்ன் பண்ணுச்சோ அதை விட டபுளாக வந்து ஆனந்து சாரோட வெர்ஷன் வந்து பண்ணுது. அது வந்து சொல்ல முடியாது, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து அதை பெர்சீவ் பண்ணுவாங்க. லவ் வந்து எல்லா டைமுமே வந்து ஒரு ஹாப்பி ஃபீல் கிடையாதுல்ல, அதில் சேட் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், அது எல்லாமே இருக்கும், அதெல்லாம் கலந்தது தான் லவ். ஸோ அதுக்கான சில என்ன சொல்லுவாங்க, லவ்ன்ற ஒரு அந்த சப்ஸில் வந்து நிறையா இருக்குது. அதில் ஒன்று வந்து அந்த ஏக்கம், அது வந்து எனக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது இந்த பாட்டில். அதை சொன்னேன், வீடியோ பார்க்குறப்பே சொன்னேன், பாட்டில் வந்து எந்த அளவுக்கு அந்த 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 ஏக்கம் இது இருக்கோ அதை விட அதிகமாக வந்து அண்ணன் அந்த கண்ணில் அந்த ப்ரெசன்ஸில் வந்து காட்டுறாங்க. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, சட்டலான ஒரு ஷார்ட்ஸு, அட் த சேம் டைம் சிம்பிளாக அழகாக எடுத்திருந்தாங்க. பட் இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. ஒரே ஒரு லொக்கேஷன் தான்ல, இங்கேருந்து அங்கிட்டு, அது மட்டும்தான். பட் அதில் வந்து எவ்வளோ வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு அளவுக்கு இருக்கும். அது வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, ஹாப்பி எப்படி சொல்கிறது, ஒரு லவ் ஃபெயிலியர்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அந்த பாட்டை வந்து கேட்பாங்க, லவ் பண்ணுறவங்களும் அந்த பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு மாதிரி வந்து ஹார்ன் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பாட்டு வந்து ஜூக் பாக்ஸ் வெளியாக்கிறப்ப நான் வந்து கனிமா, கண்ணாடி பூவே, த ஒன், இந்த பாட்டை தவிர நான் வந்து எந்த பாட்டும் வந்து படம் பார்க்குற மண்ணுக்கு வரைக்கும் நான் கேட்கல. சரி, நம்ம வந்து தேட்ரிக்கெல்லாம் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியும், இன்னுமே இன்னும் பவராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பாலிசி வந்து எனக்கு எப்பயுமே இருந்திருக்கு. அதாவது டெஸ்பைட் ஆஃப் லிரிக்கல் வீடியோ அந்த மாதிரி வெளியாக்குறத தாண்டி ஒரு ஜூக் பாக்ஸை வெளியாக்குனாங்கன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் அதை கேட்க மாட்டேன். படத்தோடு பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து அது ஃபீல் வரணும்னு. பட் நான் ட்வீட்ஸ்லாம் பார்க்குறப்ப எதற்காக மறுபடியும் சொல்லிகிட்டே இருந்தாங்க எவர் சின்ஸ் ஆடியோ லான்ச் பண்ணதுக்கப்புறம். ஸோ நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இந்த பாட்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. பட் தியேட்டரில் அந்த ஒரு மொமெண்ட் அவர் வந்து ஃப்ரீஸ் ஆகி நிற்பார். as in ருக்மிணியோட வந்து ப்ரெசன்ஸ் வந்து அவரால் ஃபீல் பண்ண முடியும். அந்த டைமில் அந்த பாட்டு வரப்போ மை காட், நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் அதை பார்க்குறப்ப கூஸ் பம்ஸ் ஒன்று, அந்த எக்ஸைட்மெண்ட் ஒன்று, அதை கலந்து அந்த இமோஷன்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணுறாங்க தெரியுமா, ஆன் ஸ்க்ரீனில் டக்குன்னு வருது. அதெல்லாமே வந்து ஸ்பீச்லெஸ். ஐம் ரியலி சேயிங் திஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் ஃப்ரம் பூஜா, சூர்யாண்ணா அவரோட பெஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு, கார்த்திக் அண்ட் ஆல்சோ சனா. அவரோட பாட்டு இந்த ஹோல் ஆல்பமே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆல்பம். அவர் சொன்னதே தான் நான் திரும்ப சொல்லுவேன். சந்தோஷ் நாராயணன் சாரோட பாட்டு வந்து ஒரு சில பாட்டு வந்து இன்ஸ்டண்ட்டாக கிளிக் ஆகும், ஒரு சில பாட்டு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பாட்டு அவர் பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து எனக்கு நடந்திருக்கு. அவரோட பிரதீப் சாரோட பாட்டு, அது ரெண்டும் அவங்க கொம்போ இருக்குல்ல, நிறைய பாட்டு வந்து அப்போதைக்கு நான் கேட்டிருந்திருப்பேன். பட் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்காது. பட் டே பை டே வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப அந்த பாட்டு கேட்டேன்னா, ஆமாம்ல இது என்ன மாதிரியான ஒரு சாங் அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. அப்புறம் மாயநதி பாட்டு எல்லாமே அதே மாதிரி தான். நான்லாம் ரொம்ப ஒரு 1-2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பாட்டு கேட்டு நானே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு லூப்பில் கேட்டுட்டு இருந்தேன். பட் இந்த படத்தில் வந்து அப்படியே அமைஞ்சிருச்சு சொல்லலாம். அதுதான் வந்து அவருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். எனக்குமே அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு அமைஞ்சிருச்சு அப்படி ரெட்ரோக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம், பாட்டு வாய்ஸ். ஸோ இந்த பாட்டுக்கு வந்து கோடான கோடி நன்றி. நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஆல்பம்க்கே சரி, இந்த ஒன் பாட்டுலேருந்து எல்லாமே. ஸோ எதற்காக மறுபடியும் வந்து இந்த வேர்ஷன் எல்லாருமே வந்து லூப்பில் வந்து திரும்ப கேட்டுட்டு இருக்க போகிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கான்டென்ட் பார்க்கணுன்னா பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ்.